சேலம் நம் நாட்டில் வளர்ந்து வரும் நகரங்களில் ஒன்று. இரும்பு நகரம், மாம்பழ நகரம் என பல்வேறு சிறப்புகளை கொண்டு தென்னிந்தியாவின் பிரதானமான வணிக மையமாகவும் நாற்புறமும் தேசிய நெடுஞ்சாலைகளால் அமைய பெற்றது. சுமார் 10 லட்சம் மக்களை தன்னகத்தை கொண்டு கொங்கு நாட்டின் நுழைவு வாயிலாய் இருக்கும் நம் மாநகரின் பெருமைகளையும் சிறப்புகளையும் சொல்ல இந்த படைப்பு போதாது. சேலம் நகரின் 150வது ஆண்டில் நாம் எங்கிருந்து வந்தோம் என்பது மட்டும் முக்கியமல்ல, நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், இன்னும் என்னென்ன செய்ய போகிறோம் என்பதை இளைய தலைமுறையை ஒன்று சேர்த்து புதிய பாதை, தெளிவான சிந்தனை, நம் மண்ணின் முன்னேற்றம் விளைவாய் நமது முன்னேற்றம் என்பதை உறுதி செய்யவே சேலம் 150 என்ற இந்த கலந்தாய்வு கூட்டம். சேலம் என்பது சைலம் என்றும் சேரன் இல்லம் என்று மருவியும் திருமணி முத்தாற்றின் கரையில் இருக்கும் சைவ வைணவ ஆலயங்களும் இயேசுவின் சரணாலயங்களும் கோட்டையில் திப்புவின் மசூதியும் நம் மக்களும் பல நூறு ஆண்டுகளாய் நம் மாநகர் செழிப்புற்றிருப்பதை பறைசாற்றுகின்றன. அதியமான், கபிலர், ஔவையார், கெட்டி முதலிகள் போன்றவர்கள் சங்க காலத்திலும் ஆங்கிலேயரை எதிர்த்து வீரத்திற்கு ஆதாரமாய் நின்ற தீரன் சின்னமலை, ராஜாஜி, விஜய ராகவாச்சாரியார் போன்றவர்களும் நம் சொத்து என்பதில் பெருமை கொண்டுள்ளோம். நம் மாநகரம் பெரும் சாம்ராஜ்யமாய் இருந்ததில்லை, மாநிலத்தின் தலைநகரமும் இல்லை என்றாலும் தனக்கென ஒரு முக்கிய இடத்தை பிடிக்க காரணம் நம் மக்களின் உழைப்பு மட்டுமே என்பதில் மிகையல்ல. தமிழர்களுடன் கன்னடம், தெலுங்கு, சௌராஷ்டிரா, குஜராத்தி, மராத்தி மற்றும் இந்தி பேசும் மக்கள் பெரும் பங்காய் நம் மாநகரின் வளர்ச்சிக்கு உழைத்துள்ளனர் என்பதை யாராலும் மறுக்க முடியாது. இதனாலேயே நம் மாநகர் த காஸ்மோபாலிட்டன் என்னும் பல கலாச்சாரங்களை ஒன்றிணைத்த நகரம் என்ற அந்தஸ்தை பல ஆண்டுகளுக்கு முன்னதே பெற்றுவிட்டோம். ஒரு மனிதன் வாழ தகுந்த உணவு, ஊதியம், உறைவிடம் இவையே முக்கியம். இவை அனைத்தும் ஒருவனிடம் இருந்தால் அதை செல்ஃப் சஸ்டெயினபிள், அதாவது சுயமாய் செயல்படக்கூடிய வல்லமை பெற்றவனாகிறான். இது ஒரு பகுதிக்கும் ஒரு நாட்டிற்கும் பொருந்தும். ஒரு நகரம் மென்மேலும் வளர வேண்டுமெனில் தனக்கான வளங்கள் மற்றும் இயற்கை அமைப்பிற்கும் பெரும் பங்குண்டு. ஒரு பகுதியின் மனித வளம், இயற்கை வளம் பொறுத்தே அப்பகுதியின் வளர்ச்சி அமைகிறது. இதனை கொண்டு நம் சேலம் மண்டலத்தின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக உள்ள சாத்தியக்கூறுகளை ஆராய்வோம். நம் சேலம் மண்டலம் ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்ட சேலம் மாவட்டம் தர்மபுரி, கிருஷ்ணகிரி, நாமக்கல் மாவட்டங்களை உள்ளடக்கியது. நம் சேலம் மண்டலத்தின் மக்கள் தொகை 2011 படி 85 லட்சம். அதில் நம் சேலம் மாநகரம் மத்திய மையமாய் கிட்டத்தட்ட 10 லட்சம் மக்கள் தொகை கொண்டு தென்னிந்தியாவின் ஒரு முக்கிய வணிக மையமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மாம்பழம், மேக்னசைட், முட்டை, வாகன கட்டுமானம், இரும்பு, சந்தன மரங்கள், வெள்ளி நகைகள், வெற்றிலை, காப்பி தோட்டங்கள், டெக்ஸ்டைல்ஸ், பட்டு நெசவு, மோட்டார் உதிரி பாகங்கள், அனல் மின் நிலையம், நீர்மின் நிலையம் என நம் சேலம் மண்டலம் பல தொழிற்சாலைகளையும் சிறு குறு உற்பத்தி சாலைகளையும் கொண்டுள்ளது. சேலம் மண்டலத்தை பொறுத்தவரை 70க்கும் மேற்பட்ட கல்லூரிகள் உள்ளது. அதிலும் குறிப்பாக நம் சேலம் மாவட்டத்தில் 2 பல்கலைக்கழகம், 32 பொறியியல் கல்லூரிகள், 50 கலை அறிவியல் கல்லூரிகள், 8 பாலிடெக்னிக்குகள், 13 ITI எனப்படும் தொழிற்பயிற்சி மையங்கள் உள்ளன. தமிழகத்தில் மற்ற மாநகர்களை காட்டிலும் சேலம் மாநகரின் சிறப்பு இயற்கை அரணாய் மலைகள், படர்ந்து விரிந்த நிலப்பரப்பு, குறைந்த செலவில் வாழ்வாதாரம், பேருந்து, ரயில் போக்குவரத்து வசதி என பல உண்டு. இங்கு தட்டுவடை செட்டும் சாப்பிடலாம், KFC, டாமினோஸில் பீஸா பர்கரும் சாப்பிடலாம். கடந்த 20 ஆண்டுகளில் சேலம் மாநகரம் உலகமயமாக்கலில் தப்பவில்லை. இது அனைத்தையும் தாண்டி நம் நெடுநாள் கனவான தொழில்நுட்ப பூங்கா, சேலத்தின் அடையாளமாய் அமையக்கூடிய இரட்டை பாலம், விமான நிலைய விரிவாக்கம் என பல முன்னேற்ற திட்டங்கள் நம் கண்முன் தெரிந்தாலும் நமக்கு கிடைக்கும் பலன்களும் அதன் காலகட்டமும் நாம் அறியாதவை. நம் மாநகர் வளர நாமும் வளர வேண்டும். திரைக்கடல் ஓடி திரவியம் தேடினாலும் நாம் வளர, நம் இளைய தலைமுறை பயன்பெற, நம் மண்ணும் வாழ நாம் முன்னேறுவதோடு சேலத்தை மேலும் முன்னேற்றுவோம். பழமை கெடாமல் புதுமை புகுத்தி பொழிவாய் மிளிர நம் சேலம் வாழ உழைக்கலாம் வாருங்கள். இப்படிக்கு சேலம் 150 கலந்தாய்வு குழு.